வெல்கம் டு எக்ஸாம் கெரியர் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு 11th எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகும். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 10th 11th 12th எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், லெசன் வைஸாக டீச் பண்ணியிருக்கோம். ஸோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று முடிச்சிருச்சு. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா 70% பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30% பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் 70% பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணனால ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த கருத்துக்களை வந்து எப்படி வந்து ஃபார்ம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, இப்போ பேரண்ட்ஸ்லேருந்து ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளி கல்வி இயக்கத்துக்கு வந்து அனுப்பி வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி கல்வித்துறை இயக்கம் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த கருத்துக்களை எல்லாமே ஆராய்ந்து பள்ளிகள் திறப்பதற்கு எவ்வளோ பேர் ஆதரவு, எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விவரங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரசிடம் வந்து நாளை சமர்ப்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து அதுக்கு ஏற்ற முடிவு எடுப்பாங்க, ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி. அதை வந்து சிஎம் தான் முடிவெடுப்பார். இப்படி இருக்கிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெப்சைட்ஸு இந்த மாதிரிலாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்டமாக வந்து 10th 12th ஓப்பன் பண்ணுறது தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து முதல் கட்டமாக வந்து 10th 12th ஓப்பன் பண்ணுறதை பற்றி தான் பேசுகிறாங்க, ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி. ஸோ அவங்களுக்கு தான் கருத்துக்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 10th 12th பார்த்தீங்க ஜனவரி 18ஆம் தேதி வந்து பிறகு வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜனவரி 3ஆவது வாரம் அல்லது ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FIB 1ன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி. அது வந்து அதிகாரிகள் தான் முடிவு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து தலைமை செயலகத்தில் வந்து ஆலோசனை நடைபெற போதான் இது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்மளுக்கு வெளியிடுவாங்க. ஸோ அப்போ தான் அது கன்ஃபார்மு. ஸோ இப்படி வந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்தால் தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நிறையா வெப்சைட்டில் போட்டிருக்காங்க 70% அலோவ் பண்ணிட்டாங்க, 30% பேரண்ட்ஸ் வந்து இப்போ வேணான்னு சொல்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th 12th பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜனவரி 18க்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் +1 மற்ற ஸ்டாண்டர்டுக்கு தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து நம்மளுக்கு வந்து +2 தேர்வை வந்து நடத்தலான்னு பேசிகிட்டு இருக்காங்களாம். அதை வந்து நடத்த அரசு வந்து பரிசீலித்து வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாடத்திட்டத்தை வந்து குறைக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு கல்வி அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மே மாதம் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸும் வந்து 11th வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள், எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 10th 12th ஓப்பன் பண்ணுறதை சொன்ன பிறகு நம்மளுக்கு மற்ற ஸ்டாண்டர்டுக்கு சொல்லுவாங்க. ஸோ +1க்கு அடுத்த கட்டமாக வந்து ஓப்பன் பண்ணலாம். 10th 12th ஓப்பன் பண்ண பிறகு +1க்கு ஓப்பன் பண்ணலாம். அது வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, FIBல ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி. நம்மளுக்கு வந்து சிஎம் வந்து இதை குறித்து வந்து இந்த கருத்து கேட்பு நடைபெற்றதை பொறுத்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க, ஜனவரியில் ஸ்கூல்ஸ் ஓப்பனாக இல்லையா. 10th 12க்கு நம்ம டவுட் கிளியர் ஆனோன்னே நம்மளுக்கு 11th வந்து எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு உடனே நம்மளுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ டவுட்டு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து வேறு நியூஸ் வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.